என்ன கேட்டா? ஐயோ, அது என் ஃப்ரெண்ட் எனக்கு பரிசா கொடுத்தது. அதுல அவ போட்டோ கூட இருந்ததுங்க. அந்த பழக்கமா காணாம போச்சு. போடா என்ன? தங்க சங்கரி போடா என்ன? வைரத்திலே ஒண்ணு பண்ணி போடுங்க. அந்த மதிப்பே அவனுக்கு தெரியாது. அதான் தேடிட்டு வந்தோம். அந்த சங்கரியாது? அந்த ரகசிய இருந்து. ஐயோ, இதோ இதேதாங்க. பாவி. ஏன் நீ எடுத்த? உங்களுக்கு தெரியுமில்ல என்ன பத்தி? நல்ல பொருளா இருந்தா உடனே எடுத்து வச்சுக்கணும். அடுத்த நாளே கொடுத்துருவேன். ஒரு நாள் பொறுத்துக்கிட்டா என்ன? டாலர் மட்டும் இருக்கு. சங்கிலி எங்க? சங்கிலி மட்டும் தானே இருக்குது. டாலர் எங்க? இருட்டுல இருக்கேன். ஆனா இது மட்டும் தான் கையில வந்தது. அந்த டாலர் ராஜு கிட்ட தான் கிடைச்சிருக்கணும். பாஸ், ராஜுவை தீர்த்துட்டா? நோ, அவன் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. நாம தேடிக்கிட்டு இருக்கிற அதே ஆராய்ச்சி குறிப்பத்தான் அவனும் தேடிக்கிட்டு இருக்கிறான். நிச்சயமா அவனை கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்ச மறு நிமிஷமே அவன் என் கையில இருந்தாலும். அதனால அவன் எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஆட்கள் நிழல போல அவனை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். கேர்ஃபுல். ஓகே பாஸ். அந்த ஆராய்ச்சி குறிப்பு இருக்கிற முகவரி இதுல இருக்கு. மார்க்கண்டா, எங்க அண்ணனோட சாமர்த்தியத்தை பத்தியா? அதான் முகவரியோட ஒரு பகுதி தான் இதுல இருக்கு. அடுத்த பகுதி ஹாங்காங்ல ராபின்சன் கிட்ட இருக்கான். ராபின்சன், நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியினுடைய விளக்க குறிப்பு எங்க இருக்கோ அதோட ஒரு பகுதியை இந்த கடிகாரத்தோட வச்சிருக்கேன். நானோ என் தம்பியோ வந்து கேட்டதான் கொடுக்கணும். இது உங்ககிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நாம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். யூ டோன்ட் வரி மிஸ்டர் முருகன். தேங்க்யூ சார். ரெண்டாவது பகுதிக்காக இப்ப நம்ம ஹாங்காங் போனோம், அப்படித்தானே? அதுக்காக மட்டும் இல்ல, என் அண்ணி விமலாவை தேடுறதுக்காக நான் போகணும். விமலாவுக்கு என்னங்க? யாரோ அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னீங்க? கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா. கடவுளே, இந்த உலகத்துல எனக்கு எந்த ஒரே ஒரு ஆதரவையும் பறிச்சுக்கிட்டியே. வருத்தப்படாதீங்க. நீங்க விரும்பினா எங்க கூட வரலாம். அந்நிய தேடுற எங்க முயற்சியில நீங்களும் உதவி செய்யலாம். என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இப்போ நீங்க எனக்காக கொடுத்த பணத்தை நான் எப்படி திருப்பி தரப்போறேன்னு எனக்கே தெரியல. நான் அந்த பணத்தை திரும்ப வாங்கறதுக்காக கொடுக்கலையே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் பட்ட கடனா நினைக்கிறேன். ஏங்க, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஏ. பிஏ. ஏன்? சாரி, உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் எல்லாம் தெரியுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். பேசாம எங்க அண்ணங்கிட்டே செக்ரட்டரியா இருந்திருங்க. ஆமாங்க, பணம் கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்க வேலைக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். அவரு கொடுத்த பணத்தை சம்பளத்துல கழிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். அம்மா, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன் யோசிக்கிறீங்க? உங்க கண்ணியத்துக்கு ஒரு குறை ஏற்படாது. சரிங்க. தேங்க்யூ. எங்க அவர் எங்க? ஏன் அவசரப்படுற? என் ஆளுங்க அவனை பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவன் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. வா போலாம். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ. மானினமும் மீனினமும்
மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ எங்க அவரு அதோ அங்க பார் நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ விமரா நீங்க ரெண்டு பேரும் தப்பியோட பாத்தீங்க ஜாக்கிரதை புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக புருவம் ஒரு வில்லாக பார்வையொரு கணையாக பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கல்நத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கல்நத்தில் தேன் சுவையை தான் குழைத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ பவழமென விரல் நகமும் பசுந்தளிர் போல் வாழைக்கரமும் தேன் கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலின் சங்காக நீழ்கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக நீழ்கழுத்து அமைந்தவளோ யாழிசையின் ஒலியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ செந்தழலின் ஒளி எடுத்து சந்தனத்தின் குளிர் கொடுத்து பொன் தகட்டில் வார்த்து வைத்த பெண் உடலை என்னவென்பேன் மடல் வாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் வாழை துடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பேன் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ வாங்க வாங்க தப்பிச்சு ஓடிடலாம் முருகன் நமக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு முருகன் அந்த பைரவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் ஐயோ நான் சொல்றது இவருக்கு ஒண்ணும் புரியலையே நான் என்ன செய்வேன் என்னங்க நான் ஓடினா உங்களால என்ன பிடிக்க முடியுமா ஐயோ என்ன விட்டு நீ போறியா ஆமா. முடியாது உன்னை விட மாட்டேன் கையை பிடிச்சுக்குவேன் சரி நான் உங்களுக்கு வேணும்னா நான் ஓடுறேன் என் கையை பிடிச்சுக்கிட்டு ஓடியாங்க ஓ, ஓடுமா? வாங்க எங்க போனீங்க? வழி தவறி வந்துட்டோங்க. உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. நீ உட்காரு. Taxi. Thank you. Good.
மிஸ்டர் ராபின்சன் ஆபீஸா? எஸ், நீங்க யாரு? நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜு. தயவு செய்து மிஸ்டர் ராபின்சனுக்கு கனெக்ஷன் கொடுங்க. அவர் ஊர்ல இல்ல. எப்போ வருவாரு? தெரியாது. மிஸ்டர் ராபின்சன் வந்ததும் ராஜு பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லு. ஓ எஸ் சார். தேங்க்யூ. அவன் டைரி எழுதிட்டு இருக்கான். அந்த டைரியை தேடித்தரேன்னு சொல்லி எவ்வளவு காசை பறிச்சுட்டேன். என் முதலாளி என்ன கொத்துறாருடா. நீங்க எப்படியும் திருடி தந்துடுறேன். நிச்சயமா. அண்ணே அண்ணே என்னண்ணே? என்னப்பா? என்னண்ணே நீங்க இப்ப போய் எழுதிக்கிட்டு ரோம் நகரம் தீப்பிடிச்சு எரிக்கும் போது அதோட ராஜா நீரோ அவரு மிருதங்க வாசிக்கிட்டு இருந்தாராம். இது வயலின் வாசிக்கிட்டு இருந்தாராம். அது மாதிரி ரத்னா அம்மா பாவம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்ப உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்களே. என்னது? ரத்னாவா? ஆமாண்ணே, நகரட்டே இல்லாம பரிதாம அம்போன்னு போயிட்டு இருக்காங்க. படகு துறை பக்கம் போய் நிப்பாட்டுங்க. அழகான டைரி. ஒரு நாள் நம்ம கிட்ட இருந்துட்டேன். என்னங்க பிச்சை எடுத்துதான் பெருமாள், அதை புடுங்குச்சான் அனுமாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தானே இந்த டைரியை பிச்சை எடுக்க வந்தேன். அந்த பெரும் பிச்சைக்கார அந்த பையன் அந்த டைரியை தூக்கின்னு போறானே, அவருக்கு அதுக்கு டைரி எனக்கு நாங்க தெரியும். டைரி தானே எடுத்து போறான். போட்டோம். அவன் எங்க போனாலும் நான் விடுறதில்ல. மென்னியம் அவனுங்க. ஆமா அவனதான். சபாட பொம்மை இவன் ஏன் கும்பிடுறான்? சாமி பொம்மை அதான் கும்பிடுறான். ஏன்டா வாங்குற லஞ்சத்தை வாங்கி போடுறீங்க, அப்புறம் மன்னிச்சிருன்னு கும்பிடுறீங்க? கடவுளே, என்னையும் தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இது கடைசி தப்பு. இனிமே பண்ணவே மாட்டேன். ஆஹா, டைரி. பொறுத்தியார டைரி நம்ம படிக்கலாமா? அண்ணன் தானே. அண்ணனை பத்திர விஷயம் தம்பிக்கு தெரியலன்னா எப்படி? பொறுத்தியார டைரியை படிக்கிறது, ஒட்டு கேட்கறது, ஒளிஞ்சிருந்து பாக்குறது, இதுல கிடைக்கிற குஷியே தனிதான். இப்ப எனக்கு குஷி கிடைக்க போகுது. அதாவது படிக்க போகிறேன். ஆகஸ்ட் 15 இன்று ரத்னாவை சந்தித்தேன். அவளது தமிழ் பண்பு என்னை கவர்ந்தது. ஆதரவற்ற அவளுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். 16ஆம் தேதி ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் தனியே இருப்பது பற்றி உலகம் என்ன சொல்லும் என்று யோசிக்கிறேன். ஒரே குழப்பம். பின்ன குழம்பாதா? குழப்பத்திலையும் ஒரு தெளிவு. ரத்னாவை நானே மணந்து கொண்டு உலகத்தின் வாயை மூடிவிட்டால் என்ன? மூடலாமே. சிங்கப்பூர்ல நான் ஹோட்டல்ல வேலை பார்க்கும் போது அமெரிக்காக்காரர் ஒருத்தர் வந்து தங்கினாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் அமெரிக்கா வரையான்னு கூட்டி போனாரு. அங்கேயும் ஹோட்டல் வேலைதான். ஒரு நாளைக்கு மாலி அமாவாசை, அன்னைக்கு லீவ். அங்க சரி ஏங்க லீவா இருக்குதே, நான் கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரட்டான்னு கேட்டேன். போப்பா, 108 மாடி கட்டடம் ஒண்ணு இருக்கு, நல்லா சுத்தி பாருன்னாரு. ஏறி போய் நிக்கிறேன். நான் சுத்தல, என் தலை சுத்துது, கண்ணு சுத்துது, காதெல்லாம் பஞ்சடைக்குது. அவ்வளவுதான். ஐயோ, அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? மாடியில இருந்து கீழே தரையில விழுவல, நின்ன மாடியிலேயே அங்கேயே விழுந்துட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் பயந்துட்டேன். ஐயோ ஐயோ, என்ன கனிவு, என்ன கனிவு. இதுக்காகத்தானே எங்க அண்ணன் பேயா அலைகிறாரு. தீமா சொல்றேங்க, கடியாரத்துக்குள்ள சின்ன முள்ள சுத்தி 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 பெரிய முள்ளு எப்படி வருதோ அதே மாதிரி தாங்க கடியாரத்துல இருக்கிற சின்ன முள்ளு நீங்க என்ன, பெரிய முள்ளு எங்க அண்ணன் தான். திருச்சிட்டாங்க திருச்சிட்டாங்க. எடுங்க எடுங்க எடுங்க. ஐயோ எடுங்க எடுங்க. நீங்க போட்டோ எடுக்கிறீங்க. என்ன எடுங்க என்ன எடுங்க எடுங்க என்ன எடுங்க. தண்ணி எல்லாம் உள்ள போகுது. 3வது ராத்திரிங்க குடிச்சிட்டாங்க. எடுங்க என்ன எடுங்க என்ன எடுங்க என்ன எடுங்க. ஒரு கதை ஒண்ணு கவனத்துக்கு வந்துச்சு. காட்டுல ஒரு சாமியாரு பூனையை வளர்த்தாராம். பூனைக்கு பால் வாங்கறதுக்காக வேண்டி ஒரு மாட்டையே வாங்கினாராம். அப்புறம் மாட்டை பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரியை வச்சாராம். வேலைக்காரி ஒண்டியா தனியா பந்தோபஸ்து இல்லாம இருக்காளேன்னு சொல்லி கடைசியா அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அது மாதிரி நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப எங்க இருக்கேனே தெரியலையே. ஆனா நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதாவது ரத்னாவுக்கு கடன் கொடுத்ததுக்காக அவளை வேலைக்கு வச்சுட்டேன். அவளுக்கு அழகா இருக்கணும்னு சேலையை வாங்கி கொடுத்தீங்க.
அலங்காரமா இருக்கணும்ட்டு நகையை வாங்கி கொடுத்தீங்க. இத பாருங்க, ஆராய்ச்சி குறிப்பு எடுக்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி அழகா போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த ரத்னாவை வீட்டை விட்டு துரத்துங்க. என்ன சொல்றேன்? முதல்ல துரத்துங்க, இல்லன்னா திட்டமே கெட்டு போயிடும். ஆமாண்ணே, பெரிய கைகாரி அழக காட்டி உங்களை மயக்கி பழத்தை முழுங்க வந்த பிசாசு, பஞ்சகி, துரோகி. நான் சொல்றத நம்புங்கண்ணே. ஐயோ, இல்ல, நீங்க யார் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பின்னங்க பின்ன இவ்வளவு நாள் வரைக்கும் பொண்டாட்டிக்கு மேல நான் உங்களுக்கு உழைச்சிருக்கிறேன். சேலை வெட்டல 10 பாத்திரம் சொல்லுறேன், அவ்வளவுதான். திடீர்னு இந்த சாமியார் கட்டுற மாதிரி இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் என்ன எங்க திரும்பி பார்க்க போறீங்க? நான் தெருவுக்கு போவா? கை கட்டி பழகியாச்சு, இனிமே கை கட்டி உழைக்க என்னால முடியாது. கை கட்டி வேலை செய்யறதுன்னு சொன்னா காக்கா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பார், எந்த காரணத்தை முன்னிட்டும் உன்னை நான் வேலையை விட்டு அனுப்பவே மாட்டேன். எங்க அண்ணன் எனக்கு தெரியும். அப்ப நீங்க தாராளமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னப்பா திடீர்னு மாற்றம்? ஆமா, எனக்கு தான் வேற நிச்சயமா போச்சே. போட்டோ போட்டோல நான் கூட நல்லா இருப்பேன். இதை விட உங்களுக்கு தெரியாத, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படித்தான் இருந்தேன். ஐயோ, சரி சரி, நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அப்படின்னா நீ என்ன இதயபூர்வமா விரும்புற? ஆனா நீங்க உங்க கடமையை செய்யறதுக்கு நான் இடையூறா இருக்க கூடாது. என் அழகு உங்களுக்கு தடைக்கல்லா இருக்க கூடாது. என்னுடைய இளமை உங்களுடைய முயற்சிக்கு குறுக்கீடா இருக்க கூடாது. பைத்தியம், என் கடமை நான் என்னைக்குமே மறந்ததில்லை. இல்ல, அண்ணனை தேட வேண்டிய முயற்சியில நீங்க ஈடுபடவே இல்லை. அவருடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தும் வராது. ஆராய்ச்சி குறிப்புகள் எதிரிகள் கையில் கிடைக்கிற வரைக்கும் என் அண்ணனை நம்ம விட பத்திரமா பாதுகாப்பாங்க. நீங்க ஆராய்ச்சி குறிப்பையும் தேடலையே ரத்னா. அந்த முயற்சியில தான் ஒவ்வொரு வினாடியும் நான் ஈடுபட்டு இருக்கேன். ராபின்சன் ஊர்ல இல்ல. இல்ல, உங்க வார்த்தையை மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இந்த உலகம் என்ன தப்பா நினைக்காம இருக்கிறதுக்காகவாவது நான் உங்களை விட்டு போய்தான் ஆகணும். ரத்னா, நம்ம பத்தி இந்த உலகம் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த முடிவு. என்னைக்கோ நம்ம கல்யாணம் நடக்கத்தான் போகுது. இன்னைக்கே நடந்தா என்ன? நானும் ரத்னாவும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். ரொம்ப சந்தோஷங்க. அதை நீங்க தான் நடத்தி வைக்கணும். என்ன சொல்றீங்க? எஜமா, நான் உங்க வீட்டு வேலைக்காரனுங்க. இருக்கலாம். என் அண்ணன் மட்டும் இங்க இருந்திருந்தா கண்டிப்பா உங்க தலைமையில தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாருன்னு உங்களுக்கே தெரியும். இந்தாங்க மறுக்காதீங்க. எஜமா, அப்படிமா தம்பி. ஐயோ தம்பி தம்பி, எஜமா வேண்டாம்ப்பா. ஐயோ வேண்டாம்ப்பா. ஏன்பா, என்னப்பா அது? ஐயா, காசை வாங்கிட்டு மனசை எங்கேயோ வச்சுட்டு வாழ்த்து கூடுறாங்களே, அதை விட காசே எதிர்பார்க்காம வாழ்த்து கூடுறீங்களே, இதுதாங்க எங்களுக்கு தேவை. தம்பி, நீங்க 2 பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்ப்பா. தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ?
கண்ணில் போட யார் சொன்னதோ? கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ? கோலம் போடும் நீல கண்ணில் யார் நின்றதோ? மென்மை கொஞ்சம் பெண்மை என்ன பாடல் பெறாததோ? இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்ல காதல் உண்டானதோ? தங்கத் தோணியிலே தவழும் பெண்ணழகே, நான் கனவில் வந்தவளோ உன் மனதில் நின்றவளோ? அல்லிப்பூவை கிள்ளி பார்க்க நாள் என்னவோ? அல்லிப்பூவை கிள்ளி பார்க்க நாள் என்னவோ? கிள்ளும் போதே கண்ணீர் போகும் பூ அல்லவோ? கிள்ளும் போதே கண்ணீர் போகும் பூ அல்லவோ? அஞ்சும் கெஞ்சும் ஆசை நெஞ்சம் நாணம் விடாததோ? அச்சம் வெட்கம் விட்டு போனால் தானே வராததோ? தங்கத் தோணியிலே தவழும் பொன்னழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ? ಮಿಸ್ಟರ್ ರಾಜ್, ಇದು ತಮ್ಮ ಮುರುಗನ್ ಕಟ್ಟಿ ಕೊಡ್ತದ್ದು. மிஸ்டர் ராபின்சன், ஆபத்திலேருந்து அண்ணனையும் அழிவுலேருந்து இந்த உலகத்தையும் காப்பாற்றுறதுக்கு பெரிய உதவி செய்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். Who are you? நீங்க யார்? நாங்க நாய் வியாபாரிங்க, விற்க வந்திருக்கிறோம். வித்வுட் மை பர்மிஷன் உள்ளே எப்படி வந்தீங்க? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? திறந்த வீட்டில் நாய் நுழையிறதுன்னு கேட்டதில்லை நீங்க? நாய்களுக்கு விவசாய அது, அது எங்கேயும் நுழையும், எப்படியும் வரும். இந்த நாய்ங்க ரொம்ப நன்றி உள்ளது சார். இது பழகின நாய்ங்க சார். ஆமா மிஸ்டர் ராபின்சன், எச்சல போடுறவங்க எல்லாம் இந்த நாய்க்கு எஜமான. யார் எதை சொன்னாலும் கேட்கும். அடினா அடிக்கும், கடினா கடிக்கும், சுடுன்னா சுடும். என்ன இப்படி பாக்குறீங்க? 2 கால நாய்களை பத்தி நான் சொல்லல, 4 கால நாய்களை பத்தி தான் சொல்றேன். யோ, 10 பயில்வானும் சரி, இந்த ஒரு நாயும் சரி. ஓஹோ, அதனாலதான் அடிபட்டு ஓடினவங்க எல்லாம் நாய்க்காலில் போய் விடுவாங்க போல இருக்கு. என்ன ஏன் 2 பேர் சண்டை போடுறீங்க? நோ நோ, இந்த நாயோட திறமை இன்னும் அவருக்கு புரியல. அவர் கையில வச்சிருக்காரு டைம் பீஸ், அத அப்படிங்கிறதுக்குள்ள பறிச்சுட்டு வர சொன்ன பாக்குறீங்களா? அப்படியா? அப்போ நாயோட திறமை இவர் பார்க்கட்டும், என்னோட திறமை நீ பார். அடுத்த பகுதி பேங்காக்கில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் உள்ள சும்சாயிடம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சும்சாய், இந்த சிறிய பொம்மையில பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. நம்ம 2 பேருடைய நட்பு நம்பிக்கை வச்சு இதை உங்ககிட்ட நான் உயிர் போல ஒப்படைக்கிறேன். நானும் என் தம்பியும் கேட்டாதான் இதை கொடுக்கும். எஸ், அப்படி செய்யறேன்.
ரொம்ப நன்றி. இந்தாங்க. இதுல என்ன எழுதிருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே. எப்படி புரியும்? 2 குறிப்பு மாத்திரம் இருந்தா போதுமா? 3வது குறிப்பும் கிடைச்சாத்தான் சுத்தமா உங்களுக்கு புரியும். அண்ணே, அடுத்தாப்புல இப்ப நம்ம எந்த நாட்டுக்கு போறோம்? பேங்காக் போறோம். ஹலோ. இப்பதான் அந்த ராஜ் பேங்காக் வந்து இறங்கி இருக்கான். பேங்காக் வந்துட்டானா? ஹாப்பி நியூஸ், ஹாப்பி நியூஸ். என்னப்பா அடிச்சுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள படுத்துட்டீங்க. ஓ, சாமி கும்பிடுறாப்லையா? என்னது ஒருத்தன் குத்திக்காம டப்பா குத்துறானுங்க. எப்பப்ப ஆரம்பிக்க போறீங்க? இது என்ன? ஏன்னா இப்ப என்ன உட்கார்ந்து கும்பிடுறான், அவன் நின்னு கும்பிடுறான், மூளைக்கு மூளை கும்பிடுறான். எங்களை பார்த்தா என்ன? அப்பா நம்மளையும் கும்பிட்டான். வணக்கம், அடிச்சிருங்க. என்ன பண்ணுங்க? காலாலையும் வச்சுக்கிறாங்க, காலுக்கும் ஒரு கிளவுஸ் கொடுத்துக்கலாம் போல் இருக்கு. என்ன ஹோட்டல கொண்டு போய் விட்டுருக்கு. ரொம்ப அடிச்சுக்கிறானுங்க. இது என்னால பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விட்டுடுங்க, விட்டுடுங்க. ஹலோ, பைரன் ஸ்பீக்கிங். என்ன? ராஜ் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போயிட்டார். பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. நம்ம போவோம். Speed up! Hurry up! Come on! Come on!
இடது பக்கம் திருப்பு. அப்படிதான். எங்க போய் தொலைஞ்சானுங்க? எப்படி? வாங்கடா போட் மார்க் போவோம். நேரா போகட்டும், நேரா போகட்டும். என்ன இங்க வந்து நிப்பாட்டிட்டீங்களே, அவன் வந்து புடிச்சிட்டானா? அவன் வர்றதுக்குள்ள நாம உள்ள போய் வேற விடையே மாத்திட்டு வந்துருவோம். வாங்க. Kapal lah macam mana aku betul malah curi mereka patah lah macam nak macam mu lumba tu nama namu tu kau nak ada bicara serius betul namu cuma lah marah tu lah makan sama apa tu எங்க தேடியும் கிடைக்கல அவங்கள. ரத்னா என்ன செய்யுது? தலை சுத்துதுங்க. என்னது தலை சுத்துதா? இல்ல மயக்கமா? ஆமா. தலை சுத்தலா? ஆமா. வாந்தி எடுக்க வருதா? ஆமா. அட்டே நீங்க பெரிய ஆளுங்களே சொல்லவே இல்லையாண்டே, இது எத்தனாவது மாசம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, காலையில இருந்து ஆந்தி எடுத்துக்கோம்ல, அதுல மயக்கம் வந்திருக்கும், அவ்வளவுதான். சும்மா ரோட்ல போயிடும். There is nothing to worry about, Mr. Raj. She just needs a little bit of rest. Thank you. It's all right. Thank you, sir. வா, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போவோம். என்னண்ணா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டா? அந்த கூட போய் எங்க தேடுறது? தேடாம வேற என்ன செய்யாது? பாப்பா இப்படியே தண்ணியில முதக்கிறது என்ன என்னப்பா பண்ண சொல்ற? அந்த ஆளு பேரையாவது சொல்லுங்க. அந்த பேரை சொல்லி வந்து தொலையாயோ கட்டியாவது பாக்குறேன். வந்தா வரட்டும், இல்லைன்னா திரும்பி போயிடுவோம். அந்த ஆளு பேர் என்ன? சம்சாய். சம்சாவா? கூப்பிடுற மாதிரியே தெரியல, திங்கிற மாதிரி தெரியுது. சம்சாய் இல்லப்பா, சம்சாய். சம்சாய் சம்சாய் சம்சாய். அப்பா அவன் செகுடு இல்லையே, காது கேட்க முடியல. சும்மா கத்து. சம்சாய் சம்சாய் சம்சாய். என்னப்பா இது? என்னது? ஒரு பொண்ணு திரும்பி பாக்குது. தெரியலையே. சம்சாய் ஆம்பளை தான், ஒருவேளை சொந்தக்காரர் இருக்குமோ? போய் பார்க்கலாம். போப்பா. அவன் துடுப்பு தள்ளுற அழகே ஒரு அழகு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இடிச்சிட போற. குந்தர் காந்தலை ஹோஹாய் சம். எல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு சம்சாய் தெரியுமா?
சொம்சாய். ஆமாம்மா, கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லம்மா. ரொம்ப நேரமா நாங்க தண்ணியில மோந்துகிட்டே இருக்கிறோம். நீங்க யாரு? தமிழ். அண்ணே, தாய்லாந்து தமிழ் பேசுது. ஆமா, பாரிஸ்ல தான் தமிழ் மாநாடு நடந்துச்சு. இங்கேயுமா நடந்துச்சு? ஆமா. தமிழ் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எப்படி தெரியும்? எங்க அப்பா மெட்ராஸ்ல அப்பா கத்து கொடுத்த தமிழை நான் பேசுறேன். அண்ணே, தமிழ் பாஷையே தெரியாதவங்க கொச்சா பேசும்போது கூட நம்ம தமிழ் மொழி எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா? ஆமா, இனிமையாவே இருக்கு. ஆமா. அப்போ உங்களுக்கு சொம்சாய் தெரியுமா? ஏப்பா ஃாதர், தட் இஸ் மை ஃாதர். அப்பா. குட் குட் குட். உங்க பேர் என்ன? மேத்தா. மேத்தா. நல்ல அழகான பேர் தான். இப்போ உங்க அப்பா எனக்கு பார்க்கணுமே. எஸ், கம் ஆன். ரொம்ப நன்றி. இந்த போட்லயே வாங்க வாங்க வாங்க. நல்லா கட்டுக்கண்ணே, மார்க்கெட் கூடவே வரட்டா. ஏய் ஏய் ஏய், பாத்துறீங்களா? தண்ணியில இருந்து விழுந்துட போற. நீங்க முருகன் இல்ல? இல்ல இல்ல, நான் முருகன் இல்ல, அவரோட தம்பி. இந்தாங்க அண்ணனோட எடுத்த படம். முதல்ல சாப்பாடு, அப்புறமா பேசலாமா? அப்பா, மேலே போலாம். என்ன எனக்கு மாத்திரம் 4 கேக்கு? ஏய், கேக்கலப்பா, அது இளநீர். இளநியா? இது என்ன மரத்துல காய்ச்சதா இல்ல மிஷின்ல போட்டதா? இது மரத்துல காய்ச்சதுதான். எவ்வளவு ஒழுங்கா சீவிருக்காங்க பாரு. ஐயோ, பார்க்கும் போதே புத்தர் கோயில் கோபுரம் மாதிரி இருக்குது. இதை வெட்டுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அப்புறம் வாழைப்பழம். இது என்ன குச்சி? நம்ம ஊர்ல மணி அடிச்சா தான் சோறே போடுவாங்க. இங்க எப்படி ஜனகரங்க வாசிக்காதானா சோறு? ஜனகரங்க வாசிக்கிறதுக்கு இல்லப்பா, சாப்பிடுறதுக்கு. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமான ஆகாரம் போல் இருக்கு. இது என்ன மரத்து குச்சியோ? குச்சியே இவ்வளவு ருசியா இருந்தா மரம் எவ்வளவு ருசியா இருக்கும். அவ்வளவுதானே? கை கட்டுனது வாய் கட்டலங்கிறது இதானோ? முயற்சி பண்ணி பாப்போம். ஷோரே தங்க மாட்டேங்குது. ஷோரே எப்படின்னா அப்புறம் குழம்பு பாயசம் இதெல்லாம் எப்படி? நான் பார்த்துட்டு இருக்கேன். சர்வரா இருந்தா திங்க தெரியணும்னு ஏதாவது சட்டமா? என்ன தங்க சுரங்கத்துல எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? தங்கத்துல நிறைய பண்ணி போட்டுக்கிறாங்க. பொட்டியார் போட்டுக்கிறத பாக்குறாங்க. அத்தோட சரி. அதே மாதிரிதான் நானும் மத்தவங்க திங்கிறத பாக்குறேன். அத்தோட சரி. இவ்வளவு கிட்ட இருக்கு, இதுக்கு மத்தியில இப்படி ஒரு இடைஞ்சலா? சாப்பிடு. வெரி ஃபைன். ஆஹா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ சமையல் பண்ணியா? நீ தான் செய்தலான்னு கேட்கிறேன். தின்னு பாரு. இருக்காதா? புடிச்சுக்கிறதுக்கு தோதா வால் இருக்கு. புடிச்சுக்கிட்டு ஜம்முன்னு ரசிச்சு சாப்பிடுறீங்க. எனக்கு அந்த நீர் வாழை வேண்டாம், வெறும் வாழையே போதும். எவ்வளவு நல்லா
தோலோட திங்கிறேன்னு பாக்குறீங்களா? யாரு கண்டா வைட்டமின் எந்த பாகத்துல இருக்குதோ? மிஸ்டர் சம்சாய், எங்க அண்ணா உங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்களே ஆராய்ச்சி குறிப்பு, அதை தயவுசெய்து கொடுப்பீங்களா? அது வேற இடத்திலே பத்திரமா இருக்கு, நாளைக்கு தர்றேன். இப்பவே கொடுத்தா உதவியா இருக்கும். நான் உடனே புறப்பட்டு போகணும். வேண்டாம் வேண்டாம், இந்த நேரத்திலே போக வேண்டாம். நான் போய்த்தான் தீரணும். நோ நோ, போகாதே. நான் போய்த்தான் ஆகணும். நாளைக்கு போலாம். நாளைக்கா? ப்ளீஸ் யூ கோ டுமாரோ. நிச்சயமா? இங்கேயே இரு. சரியான சாப்பாடு, நிம்மதியா தூங்க போறேன்.